அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு ஜெயகாந்தனோட ஒரு புக்கை ரிவ்யூ பண்ண போறேன். ஜெயகாந்தனை பத்தி தெரியாதவங்க இங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்லையுமே தமிழ்ல ஒரு லெசன்ல ஜெயகாந்தனை பத்தி படிச்சிருப்போம். ஜெயகாந்தனுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கும் ரீட் பண்றதுல. அவருடைய ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைல், அதை வட்டார வழக்குல எழுதியிருப்பாரு. அதை வாசிக்கும் போது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ நம்ம வீட்லயே நடக்கிற விஷயத்த பேசுற மாதிரி ஃபீல் ஆகும். அதை இப்போ ஒரு புக்கை சரி இன்னைக்கு ஒரு 10 பேஜ் வாசிக்கலாம், நாளைக்கு மிச்சத்தை வாசிக்கலாம்னு நினைச்சா அது முடியாது. 10 பேஜ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து என்னன்ட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கூல் புக்ல நான் சொன்னேன் எல்லாரும் படிப்போம் அப்படின்னு. அதுல மெயினா நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிற புக்குமே அதுல சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த புக்கை தான் நான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ இந்த புக்கை யாரு பதிவிட்டிருப்பாங்க அப்படின்னா, காலச்சுவடு பதிப்பகத்துல பதிவிட்டிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை பேஜஸ் இருக்கு அப்படின்னா 318 பேஜஸ் இருக்கு. ஸோ இந்த புக்கோட விலை என்ன அப்படின்னா 375 ரூபாய். இது ஃப்ரீயாவே நம்ம லைப்ரரியில கிடைக்கும். தேவைப்பட்டவங்க இதை வாசிங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டைரக்டா கதைக்குள்ள போகலாம். 2 கிராமம், அதாவது ஆலம்பட்டி அப்புறம் குமாரபுரம்னு 2 கிராமம். அந்த 2 கிராமத்துக்கு இடைவெளி 15 மைல் இடைவெளி உண்டு. அதுல 10 மைல் மலைக்கு மேல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். 5 மைல் சாதா நார்மலா தர வழியா போவாங்க. அந்த மலை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே காத்தோட்டமா குளிரோடு குளம் ஏரி அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆலப்பட்டிக்கும் குமாரபுரத்துக்கும் இடையில 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் டிராவல் ஆகும். மிச்ச நேரங்கள்ல ஊர் மக்கள் எல்லாமே லாரி, சரக்கு லாரி அதுலதான் ஏறி போவாங்க. இந்த ஆலப்பட்டிக்கும் குமாரபுரத்துக்கும் நடுவுல ஒரு கிராமம் இருக்கு. அதுதான் கிருஷ்ணராஜபுரம். கிருஷ்ணராஜபுரம் தான் நம்ம கதையில வரக்கூடிய ஒரு கிராமம். கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, லாரியில 7 பேர் டிராவல் பண்றாங்க. லாரிக்கு பின்பக்கத்துல 3 பேர் டிராவல் பண்றாங்க. அது ஒரு கிராமனால ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இல்ல, நார்மலா எப்போ போகலாம். பசங்க ஆம்பளைங்க எல்லாம் கோமணத்துலதான் சுத்துவாங்க. ஓகேவா? ஸோ லாரிக்கு பின்னாடி 3 பேர் அப்படி டிராவல் பண்றாங்க. லாரிக்கு முன்னாடி டிரைவர் இருக்காரு. டிரைவர் பேர் துரைக்கண்ணு. அவர் கொஞ்சம் நல்ல ஒரு மனுஷன், ஆனா கோவக்காரன். டிரைவருக்கு பக்கத்துல தேவராஜன் இருக்காரு. அவர் யாருன்னா, நான் தான் பெரிய படிப்பாளி இந்த கிராமத்திலேயே. அவர் இந்த மற்ற எல்லாத்தையும் அந்த அளவுக்கு பேச மாட்டார். ஏன்னா அவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க அந்த மாதிரி நினைக்கிறவரு. தேவராஜன் பக்கத்துல ஒரு வயசான கிழவர் இருக்காரு. அப்புறம் இந்த விண்டோ சைட்ல பாண்டுன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கிளீனர் பையன், லாரி கிளீனர் பையன். அவன் எப்பவுமே துரைக்கண்ணுகிட்டே தான் சுத்திக்கிட்டே வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த 4 மணி நேரத்துல பஸ் மிஸ் பண்ணவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல, இந்த லாரி போகும்போது லிஃப்ட் கொடுப்பான். நார்மலா லிஃப்ட் இல்ல, ஒரு கண்டக்டர் மாதிரி உள்ள லாரியில ஏற்றணும்னா இத்தனை ரூபாய் அந்த மாதிரி அவன் காசு வாங்குவான். அந்த ஷேர் துரைக்கண்ணு டிரைவர் கேட்கவே மாட்டான். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் விட்டுருவாங்க. இப்போ எப்பவும் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. லாரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல ஒருத்தன் நிக்கிறான். அவன் பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கிறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. வெளியால், அதாவது மூக்கு மொழியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஊர்க்காரன் போலயே இல்லை, யாரோ ஒரு புது ஆள் மாதிரி இருக்கிறான். அவன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பாண்டு பார்த்துட்டு துரைக்கண்ணன் கிட்ட சொல்லுவான், அண்ணா அங்க ஒருத்தன் புதுசால நிக்கிறான், என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு போ. அப்ப துரைக்கண்ணன் வண்டி நிறுத்துவான். பாண்டு அந்த ஜன்னல் தலையை வெளியே போட்டு, இவருக்கு இங்கிலீஷ் பேசினா புரியுமா தெரியலையே, சாரி தமிழ் பேசினா புரியுமா தெரியல, இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்ட்டு முடிச்சுட்டே இருப்பான். அப்ப அங்க கீழே நிக்கிறவங்க நான் இப்படி கிருஷ்ணராஜபுரத்துக்கு போகணும், எனக்கு பஸ் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, லிஃப்ட் கொடுப்பீங்களா நான் அவனே கேட்கறேன். அப்போ பாக்குறதுக்கு டீசெண்டா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு இருக்க சீட்டு, விண்டோ சீட்டை கொடுத்துட்டு, விண்டோ சீட்டை ஹென்றி, அந்த ஆளு பொதுவாள் வெளியே நிற்கிற பையன் பேரு ஹென்றி, அவனுக்கு கொடுத்துட்டு பாண்டு பின்னாடி போய் நின்று அந்த ஒரு லாரியில ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும்,
இந்த டிரைவருக்கு பின்னாடி இதுல கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்ப தேவராஜனுக்கு தெரியும், தேவராஜன் யாருன்னா நான் சொன்ன படிப்பு திமிரு உள்ளவன் தேவராஜன். தேவராஜனுக்கு வந்து இப்ப புதுவால ஹென்றி கிட்ட பேச்சு கொடுக்கணும், எனக்கு புதுவால படிச்சவன மாதிரி இருக்கானே அவங்க கிட்ட பேசி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் நான் தான் தேவராஜன், இங்க ஒரு தாத்தா இருக்காரு, தாத்தா கிட்ட தாண்டி கை கொடுப்பான், நான் தான் தேவராஜா அப்படின்னு. அங்கிருந்து அவன் கை கொடுப்பான், நான் தான் ஹென்றி அப்படின்னு. அப்புறம் இன்னும் டெவலப் பண்றதுக்கு கையில இருந்து சிகரெட் எடுப்பான், சிகரெட் எடுத்து ஹென்ரிக்கு நீட்டுவான். ஹென்றி சொன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு, நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவான். இது எல்லாத்தையும் இங்க வந்து நம்ம துரைக்கண்ணு டிரைவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் இந்த தேவராஜன் அப்படின்ட்டு தோணும். பின்னாடி பாண்டும் பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பா வருது, இந்த தேவராஜன் பண்றது இது என்ன கோமாளித்தனமா அவன் பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். அடுத்தது கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு பெண்ட் வருது, ஹேர்பின் பெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ட் வர டைம் அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து ஒரு பெண் வந்து நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதை எல்லாரும் பார்த்துட்டு ரிட்டர்ன் திரும்புறாங்க. ஆனா ஹென்றி என்ன பண்ணுவான்னா விண்டோ சீட்ல இருக்கான், கழுத்தை வெளியே போட்டு அந்த ஏரியா கிராஸ் ஆன பிறகு கழுத்தை வெளியே போட்டு பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்தவங்க இதை வந்து டிரைவர் துரைக்கண்ணு வந்து பார்த்துருக்காரு. உடனே அவரு சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாரு, அப்படிலாம் சவுண்ட் போடுறாரு. அவன் அதை கவனிக்கவே இல்லை, அவன் பார்த்துட்டே இருக்கான். ஒரு லிமிட்டுக்கு மேலே இவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன அப்புறம் சொல்லுவான், என்னதோட புதுவாள் பார்த்தா தோற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னதோட பொம்பளை குளிச்சதே பார்த்துட்டு இல்லையா, இப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு டைரக்டாவே கேட்போம். அப்ப ஹென்றி வந்து சொல்லுவான், நீங்க அதையா பார்த்தீங்க, இந்த ஹேர்பின் பெண்ட்ல நீங்க வண்டி லாரி சவுண்டு வரும்போது ஒரு கண்ணுக்குட்டி அங்க அழகா குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தது, அதை நீங்க பார்க்கலையா, அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு யார் அந்த ஹென்றி சொல்லுவோம். இது கேட்டோட தேவராஜனுக்கு ஹென்ரிக்கு மேல ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க லாரியில. அப்போ வந்து ஹென்றி வந்து கேட்பான், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் கிருஷ்ணராஜபுரத்துக்கு போக. அப்போ தேவராஜன் சொல்லுவான், ஜஸ்ட் 4 miles அப்படின்னு சொல்லுவோம். உடனே எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரைக்கன் வந்து நோ ஜஸ்ட் 3 miles அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ பின்னாடி இருக்கிற பாண்டுக்கு ஒரே ஜாலி சந்தோஷம், நம்ம ஆளு சொல்லிட்டாரடா அப்படின்ட்டு. அப்படி கொஞ்ச நேரம் ஆகுது, கிருஷ்ணராஜபுரம் வந்தாச்சு. தேவராஜன் அதாவது அந்த படிப்பாளி தேவராஜனும் ஹென்ரியுமே இறங்குறாங்க. லக்கேஜ் எல்லாம் பாண்டு கையில் எடுத்து கொடுக்குறான், கீழே எடுத்து வச்சாச்சு. மறுபடியும் அந்த லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ ஹென்றி வந்து அந்த பேக்கை தூக்குறான். அப்போ சொல்றான், இங்க இருங்க. தேவராஜன் சொல்றான், சரி இங்க இருக்கட்டு, நம்ம வேற யாராவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டு பார்க்கறான். பக்கத்துல 4 பேர் கதை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் வாங்க அந்த பேக்கை எடுத்து கொடுங்கடா அப்படின்னு சொன்னப்போ அங்க சின்னான ஒரு பையன் ஒருத்தன் வந்து அந்த லுங்கிய வந்து தலைவலியா அப்படி போட்டு இப்படி போத்திட்டு கதை பேசிட்டு இருக்கான். இவன் கூப்பிட்டோன்னா சின்ன வந்து வருவான். வந்தோடனே பேக் எடுத்துட்டு எங்கேயா போகணும், உங்க வீட்டுக்கா அப்படின்னு கேட்டோன்னா 2 பேரும் முடிக்கிறாங்க. ஏன்னா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எங்க போகணும், ஹென்ரியும் தேவராஜனும் எங்க போகணும் டிஸ்கஸ் பண்ணல. 2 பேரும் பாக்குறாங்க. அப்ப ஹென்றி சொல்றான், எனக்கு ஊர் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீடு பக்கத்துலதான் ஊர் தலைவர் வீடு இருக்கு, நம்ம வேணா போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேவராஜன் ஹென்றி இந்த சின்ன எல்லாரும் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஊர் தலைவர் வீடு. அப்போ ஊர் தலைவர் வந்து விசாரிக்கணும்ல. அப்போ பக்கத்துல குட்டி பையன் போயிட்டு இருப்பான். அந்த குட்டி பையன் கிட்ட தேவராஜன் கேட்பான், இப்படி ஊர் தலைவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேப்ல சின்ன வந்து ஹென்றி கிட்ட பேசுவாங்க. ஹென்றி கிட்ட என்ன சொல்லுவான்னா, உங்க கூட வந்தாரே டிரைவர் துரைக்கண்ணு, அவர் இந்த ஊரு தான், ஆனா இப்ப அவர் அதாவது லூஸ் ஸ்டாப் போடுறாங்க, இந்த ஊரு தான், இப்ப அவர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு, அவர் மாமியார் வீட்டு குமாரபுரத்துல இருக்கு அப்படின்னு இந்த ஒரு லைன் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா அந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பான். தோலை லைட்டை தட்டி நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இது பொசசிவ் தாங்காம தேவராஜன் வந்து அவனை விரட்டி விட ஏதோ பேசி தள்ளி விடுவான். அப்ப அந்த சின்ன பையனை அனுப்பி விட்டுருக்கான் தேவராஜன் வீட்டுல இருக்காங்களா இல்லைன்னு கேட்கறதுக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து சின்ன பையன் வருவான். இப்ப வந்து நம்ம அந்த முனிசி பேர் என்னன்னா மணியக்காரர் கவுண்டர். மணியக்காரர் அதான் ஊர் தலைவரோட பேரு, மணியக்காரர் கவுண்டர். அவருக்கு இங்க வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். பின்னாடியே ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டி மேலே அந்த ஊர் தலைவரோட அம்மாவா இருக்கலாம். அவர் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன ஊர் தலைவர்கிட்ட என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா நானே சொல்லிடுறேன்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க.
கட் பண்ணா இந்த பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருக்காங்க, அதான் கிளியம்பா. அவங்க யாரும் பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த ஊர் தலைவரோட பொண்ணு பிரெக்னன்சி டெலிவரிக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பாட்டி நாகம்மா சொல்றாங்க, நம்ம அக்காமாவோட தம்பி ஏதோ ஒரு பையனை வெளியூர்ல இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கான். வர வர இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கும் இதே இல்லை, கண்டவனெல்லாம் கூப்பிட்டு வரான்ட்டு அவங்க ஊர்ஸ்லாம்ல வந்து பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம தேவராஜன் வந்து ஹென்ரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடை பார்த்தோன்னே ஹென்ரிக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அவனுக்கு நிறைய ஃபீலிங்ஸ்லாம் வருது. அவங்க சட்டப்பையில உள்ள அந்த பாக்கெட் அப்படியே தலையை பார்க்கலாம். அவனுக்கு அங்கே வந்து ஒரு சாவி இருக்கு கையில. அப்புறம் ஒரு பப்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து அவனுக்கு காதுல கேட்குது. இந்த ஹென்றி வந்து ஃபுல்லாவே ஏதோ ஒரு மியூசியத்தை பார்த்த மாதிரி தான் அந்த ஊர்லாம் பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி அந்த பாலடைஞ்ச வீடு பார்த்தோன்னே தேவராஜன் எனக்கு வேற வேலையே இல்லை, இப்படியே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவான். வீட்டுக்குள்ள வந்துட்டு அக்கம்மா இருப்பாங்க. அக்கம்மா யாருன்னா தேவராஜனுடைய அக்கா. தேவராஜனோட அப்பாவும் அம்மாவும் இறந்தவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அக்கம்மா தான் ஃபுல்லாவே வளர்ப்பாங்க. அக்கம்மாவுக்கு வந்து 16 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அதே இயர்லயே வந்து புருஷன் வந்து இறந்துட்டாரு. இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அப்படியேதான் இருக்காங்க. அப்போ தேவராஜன் வந்து அக்கம்மா கிட்ட சொல்லுவான், இது நம்ம ஃப்ரெண்டு, இப்படி நான் கூட்டிட்டு வந்தேன், அவங்க இங்கதான் நிக்க போறாங்க, எனக்கு வந்து அந்த பெட்டு உள்ள அந்த ரூம் மட்டும் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அக்கம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. தேவராஜனும் ஹென்ரியும் இப்போ வீட்டுக்குள்ள போவாங்க, அந்த ரூமுக்குள்ள போவாங்க. அப்ப அங்க ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோல தேவராஜனும் அவனுக்கு ஒரு ஒய்ஃபு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதை பார்த்தோன்னா தேவராஜன் சொல்லுவான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ரொம்ப மாசம் தான் சந்தோஷமா இல்லை, 2-3 மாசத்துலயே எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, சரி அதை விடுங்க, அது அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஃப்ரெஷ் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொன்னோன்னே ஹென்றி சொல்லுவான், சரி நம்ம எனக்கு ஃப்ரெஷ் ஆகலாம் குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அக்காமா கிட்ட வெந்நீர் போட சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லாட்டி நம்ம தோட்டத்துல போய் கிணத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தோட்டத்துக்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்துல எப்படி இருக்குன்னா ஒரு சைடு ஃபுல்லா நெல் வயலா இருக்கு, இன்னொரு சைடு ஃபுல்லா வாழை தோட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நடுவுல ஒரு பம்பு செட்டும் இருக்கு, ஒரு கிணறும் இருக்கு. பக்கத்துல ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம், லைட் போட்டா வெளிச்சம் வர மாதிரி. இந்த தேவராஜன் வந்து முன்னாடி நடந்து போறான். பின்னாடி ஹென்றி வந்து ஃபுல்லா சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா எப்போ மியூசியத்தை பார்க்குற மாதிரியே பார்த்து போயிட்டு இருக்கான். இருட்டா இருக்கிற டைம் பாதை கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு தேவராஜன் முன்னாடி போய் ரூம்ல உள்ள லைட்டு போட்டு விடுவான். லைட்டை போட்டுட்டு அவனும் போவான், கிணற பார்ப்பான். அவன் ரொம்ப ஆச்சரியமா இருப்பான். இது பார்த்த உடனே குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டுவான். கழட்டிட்டு பார்த்தா அவன் ஃபுல்லாவே கழட்டிடுவான். தேவராஜனுக்கு ஒரே ஷாக், ஐயோ என்னடா இவன் அப்படி இருக்கு. அதனால அந்த அவசரத்துல போய் அவன் லைட் ஆஃப் பண்ணுவான். லைட் ஆஃப் பண்ணனா சூரியன் நிலா வெளிச்சம் ரொம்பவே அழகா இருக்கு, இது இப்படியே இருக்கட்டும், லைட்டே தேவையில்ல அப்படின்னு சொன்னோடனே கிணத்துல குதிச்சிருவான். குதிச்சு கீழே இருந்து வானத்தை பார்ப்பான், ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் தேவராஜன் மனசை திடப்படுத்திட்டு பரவாயில்ல அவனும் ஆம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹென்ரியை பார்ப்பான். ஹென்றி சொல்லுவான், நீயும் வா, இங்க இருந்து நிலாவுடைய அந்த இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனும் குளிப்பான். பார்ப்பான், ஆமா இந்த சீன் ரொம்பவே அழகா இருக்கு, நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்புறம் சொல்லுவான், நான் இந்த ஊருக்கு வந்தப்போ நீங்க என் கண்ணு முன்ன வந்தது பெரிய வரோம் அப்படி சொல்லி அவங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து நான் சொல்லுவான், ஹென்றி வந்து அவனுடைய கதையை சொல்லுவான், நான் வந்து ஒரு அனாதை, எனக்கு இருக்கிற அப்பா என் அப்பா கிடையாது, எனக்கு இருக்கிற அம்மா என் அம்மா கிடையாது, என் அப்பா 3 நாள் முன்னாடி தான் இறந்தாரு, என் அப்பா வந்து 3 நாள் முன்னாடி இறந்தாரு, என் அம்மா வந்து 3 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு இதே குழப்பம், என்னடா இது இப்படி சொல்றான் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருசா கேட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு சவுண்ட், அவனுக்கு தேவராஜனுக்கு என்னன்னா ஹென்றி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆனா அதை அவன் ஓப்பனா கேட்கக்கூடாது அந்த மாதிரி இருப்பான். அப்போ என்ன ஆகுனா கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பாட்டு சவுண்டு கேட்கும். அப்ப அது எங்க இருந்து கேட்குதுன்னு ஹென்ரிக்கு சொல்லும் போது, நம்ம ஸ்டாப்ல இறங்கணும்ல அந்த கோயில் திரௌபதி அம்மன் கோயில் இதுல வந்து இறங்கியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு மைக் செட் இருக்கு, அதுலதான் பாட்டு போடுவாங்க. ஓ சரி சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல லைப்ரரி எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா போகலாம் அப்படின்னு. அப்ப இப்படி அவன் வந்து அவன் படிப்பு என்ன படிச்சிருக்கான்னு கேட்கறதுக்காக
படிப்பதை படிச்சதுன்னு கேட்கறதுக்கு அவன் சொன்னா நான் படிச்சதே இல்லை, ஸ்கூலுக்கே போனதில்லை, என் அம்மா அப்பா வந்து அவ்வளோ என்னைய ஸ்ட்ரெஸ் பண்ணதில்லை, நீ எக்ஸ்பீரியன்ஸ்லேயே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. என் அப்பா நல்லா குடிப்பாரு, காலையிலையும் குடிப்பாரு, ஷாப்புக்கு போய் குடிப்பாரு. 2 பேருக்கு உள்ள பேசினா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நல்லாவே பேசுவாரு. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள கதையெல்லாம் எனக்கு சொல்லுவாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். அப்போ தேவராஜன் திடீர்னு அப்போ ஏன் கூட இன்னைக்கு நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான். அதனால நான் அடிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் அதாவது அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, முன்னாடியே நான் சின்ன வயசுலேயே டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ பண்ணது கிடையாது, எனக்கு பிடிக்காது, வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொன்னோன்னே. ஆனால் தேவராஜன் கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லுவான். அப்போ தேவராஜன் கேட்பான், ஏன் நீங்கள் எனக்கு மட்டும் ஓகே சொன்னீங்கன்னு கேட்டப்போ, என்னுடைய கொள்கை வந்து குடிக்காமல் இருக்கிறது இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக தான் இருப்பான் போல இருக்கு. அப்புறம் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து சைடிஷ் வேணும். அப்போ வந்து அவன் கீழே அக்கம்மா கிட்ட போவான். அக்கம்மா கிட்ட போய் சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்பான். அக்கம்மா சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏதாவது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து அந்த வேர்க்கடலை அவங்க அக்கா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வேர்க்கடலை அதை அந்த ஊர்ல வந்து மல்லாக்கொட்டை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லாக்கொட்டை பயிர் ரெடியா இருக்கு, அதை எடுத்துட்டு போன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதை எடுத்துட்டு மேலே வருவான். அப்போ வந்து மறுபடியும் அவன் ட்ரிங்க்ஸ் போட்டோன்னே அந்த ஃபோட்டோ தேவராஜ் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுவான். அப்போ அவன் கதையை சொல்லுவான். 2-3 மாசம் தான் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். அவனுடைய என்ன ஆச்சுன்னு கதை சொல்லுவான். 2-3 மாசம் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊருக்காரங்களால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, என் பொண்டாட்டி வந்து அக்கா அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது, வெறுத்துட்டு இருந்தா. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஒரு சண்டேல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து பயங்கரமா அவளை அடிச்சுட்டேன். ஆனா என் அக்கா அம்மாவுக்காக தான் நான் அதை பண்ணேன். ஆனா அக்கா அம்மா என்னையும் அடிச்சு அவங்க கிட்டதான் சாஃப்டா பேச போனாங்க. அக்கா அம்மாவே ஒரு கேவலமான வார்த்தையில திட்டா. எனக்கு அது எப்படி வார்த்தையை சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சோகமான கதையை சொல்லுவான். கடைசியில அக்கா அம்மா தான் என்னை வளர்த்தது, அவங்க இங்கதான் இருப்பாங்க, நீ வேணா வெளியே போயிடுன்னு சொல்லிட்டேன், அவன் அப்படியே போயிட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். அதே சோக கதையில அவன் தூங்கிடுவான். ஹென்றி வந்து அடுத்த நாள் காலையில தேவராஜ் எந்திரிக்கணும்னு எந்திரிப்பான். எந்திரிச்சுட்டு வெளியே அப்படியே பால்கனியில பார்ப்பான். அங்க வந்து பாலடைந்த பங்களா ஒன்று அங்க இருக்கு, அதான் அந்த அவங்க வீடு இருக்கு. அவனுக்கு அந்த வீடை பார்த்தோம்னா அவங்க அப்பா சொன்ன கதை வந்து ஞாபகத்துக்கு வரும். அவங்க அப்பா என்ன அப்படின்னா, அவர் வந்து மிலிட்ரி மேன் பர்மால வந்து மிலிட்ரியில இருந்திருக்காரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஜப்பான்ல இருந்து குண்டு போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது அவங்க அப்பா பேரு சபாபதி, அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மைக்கேல், அவருக்கு ஒரு ஒய்ஃப் யாருன்னா ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லுவாங்க. அதாவது கதையில வந்து சட்டக்காரி அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த பர்மால வந்து ஒரு சண்டை நடக்குது. அந்த இடத்துல சபாபதி இருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு மைக்கேல், அவங்க ஒய்ஃப் சட்டக்காரி, 3 பேர் இருக்காங்க. ஜப்பான் வந்து குண்டு போடுறாங்க. குண்டு போடுற டைம் மைக்கேலுக்கு அடிபட்டுருக்கு. அவங்க அந்த மைக்கில் தூக்கிட்டு 20 மைல் தூரம் போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுறாங்க. அப்புறம் அங்கே வந்து ரெயில்ஸ் நிறைய வராது. அந்த போரெல்லாம் நடந்தனால பெருசாக ரெயில்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க வெயிட் பண்ணி அங்கேயே இருக்கிறாங்க. அப்புறமா ஒரு நேரத்தில் ரெயில்ஸ் வருது. ஆனால் அந்த நேரம் என்னாச்சுன்னா செகண்ட் பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ரயில்வேல உள்ள எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனால் அது ஒரு குழந்தை அனாதையாக இருக்குது. அதெல்லாம் மைக்கேலுக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கு. அப்போ மைக்கேல் என்ன பண்ணுவாங்கன்னா, சபாபதி கையில் இந்த சட்டக்காரியை கொடுத்து என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தையும் ஒரு அனாதை குழந்தை கிடைச்சோன்னா 2 பேருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இந்த குழந்தைய நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லி இந்த கதை இப்படி வருது. இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் வந்து அவன் இன்னொரு கதை சொல்லுவான். என்னன்னா, அவனுக்கு மிலிட்ரிக்கு வர முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 19 வயசுலேயே சபாபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையை நீங்கள் வந்து புக் ரீட் பண்ணி கண்டுபிடிங்க. அப்புறம் கட் பண்ணால் அடுத்தது வந்து பஞ்சாயத்து தலைவர் பார்க்க போவாங்க. பஞ்சாயத்து தலைவர் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ ஒரு 2 நாள் வீட்டில் இல்லை, 3ஆவது நாள் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. இடையில நிறைய கதைகள் உண்டு. பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அந்த பஞ்சாயத்தில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது
சம்திங் இந்த வீடு எல்லாம் வாங்குறதுக்கு தான். இந்த விஷயம் வந்து தேவராஜனுக்கு தெரியும். அவங்களும் ஹெல்ப் பண்ணி இந்த வீடு பார்க்கறதுக்கு தான் பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அந்த பஞ்சாயத்தில் மணிக்காரர், அதாவது பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு. அப்புறம் வேலுகிராமணி, அவர் யாருன்னா இந்த ஊர்லெல்லாம் என்ன நடக்குன்னே தெரியாது, ஆனால் வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த வேலுகிராமணி. அப்புறம் கோயில் தர்மகர்த்தான்னு ஒருத்தர், கணக்கு பிள்ளை முதலியார், அவரும் வந்து இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் போஸ்ட் ஆஃபீஸ் ஐயர்னு சொல்லுவாங்க, அவருமே இருக்காரு. அப்புறம் துரைக்கண்ணன் லாரி டிரைவர், பாண்டு கிளீனரு, அப்புறம் ஹென்ரியும் தேவராஜ், இவ்வளோ பேரும். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பஞ்சாயத்தை அட்டன் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து வந்து ரொம்ப நேரமாக போகும். இந்த ஹென்றி யார், ஹென்றி அப்படியெல்லாம் வரும்போது இந்த ஹென்றி யார் அப்படின்னா இந்த துரைக்கண்ண டிரைவர் இருக்கார்ல, டிரைவரோட அண்ணனோட பையன் தான் இந்த ஹென்றி. அவன் வந்து அந்த ஊருக்கு எதுக்கு வருவான் அப்படின்னா ஃபேமிலி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்திருப்பான். அப்போது எங்கள் பஞ்சாயத்தில் வந்துட்டு தீர்ப்பு வழங்குறதுக்கு ஒரு ரொம்ப லாங்காக பேசி பேசி அப்படியே எடுத்து கடைசியில் தீர்ப்பு வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நீ வந்து நம்ம துரைக்கண்ணோட அண்ணாவே இருந்துக்கோ, ஏதோ ப்ரூஃப் இருக்குன்னா கொடு. ஏன்னா நான் வந்து அதாவது ஊர் தலைவர் வந்து இந்த துரைக்கண்ணுக்கு அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ ஃபோட்டோ ப்ரூஃப் கொடு, நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ எடுப்பான். ஃபோட்டோ எடுத்தா வேற ஒய்ஃபு, சபாபதி இருக்காரு, அவருக்கு ஒய்ஃபு சட்டக்காரி. ஆக்சுவலி ஊருக்கு தெரிஞ்சது சபாபதிக்கு வேற ஒரு ஒய்ஃப். இதை காட்டினா என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்புறம் பார்த்தா அந்த ஃபோட்டோ கொடுப்பாங்க. துரைக்கண்ணு அதை பார்ப்பான். பார்த்தானா அவன் ஓகே, ஏன்னா அவன் அப்படியே அசால்ட்டா எனக்கு ஓகே, நான் சொத்தெல்லாம் வந்து ஹென்ரிக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிடுவான். எல்லாரும் ஒரே ஷாக். இத்தனை வருஷம் நீ வந்து துரைக்கண்ணு அதாவது டிரைவர் வந்து இதெல்லாம் கட்டி காப்பாற்றலாம், திடீர்னு இருந்தால ஒருத்தன் வந்து நான் தான் சொத்து இதெல்லாம் எடுத்துடுறான்னு இந்த ஊர் மக்கள்லாம் பேசுவாங்க. அப்புறம் துரைக்கண்ணு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாரா இருந்தா என்ன, இப்போ நான் தான் என் அம்மாவுக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியுமா, யாரோ சொல்லி தானே ஒத்துக்கிறேன், அந்த மாதிரி தான் இதுவும். ஏன் அண்ணா உயிர் எழுதியிருக்காரு, ஹென்றி தான் என் பையன், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படின்னு சொன்னோன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய மனசுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஊர் தலைவரும் ஓகே எல்லாம் சொல்லிட்டு தேவராஜன் எழுதுவோம். அவங்க சொல்லுவாங்க இது இன்னாருக்கு இந்த பையன், இவருக்கு இந்த சொத்தெல்லாம் போகுது அப்படிலாம் எழுதியெல்லாம் முடிச்சோன்னா ஹென்றி சொல்லுவார், எனக்கு இந்த சொத்து எதுவும் வேண்டாம், கொடுக்குறத தேவராஜனுக்கே கொடுங்க, அவர் தான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எனக்கு வந்து என் அப்பா வாழ்ந்த வீடு மட்டும் போதும், அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டுமே, ஊரில் இருக்கிறது இடம் கொடுத்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதில் இன்னொன்று என்னென்னா, அது வந்து அப்படி சொன்னோன்னா அவனையும் எல்லாரும் பெருசாக பார்ப்பாங்க அப்படின்னா முடிஞ்சிடும். அப்புறம் அவன் வீடை வந்து புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பான். அதாவது அந்த வீடை புதுசு பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் ஒரு பொண்ணு நான் சொன்னேன்ல நிர்வாணமாக ஒரு குளிச்சுட்டு இருப்பான்ட்டு, அவள் இந்த கதையில் ஏதோ முக்கிய சீனு, அது யாருன்னு நீங்கள் தான் பார்க்கணும். அந்த பொண்ணு இந்த கதைக்கு இந்த ஹென்ரிக்கு யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்புறம் இந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு ட்ரக்கு இதில் வந்து மாட்டிடுவார். அவர் வெளியே வந்தாரா, அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, பதவியிலேருந்து இறங்கிட்டாரா, அவர் நிறைய அவமானப்பட்டிருப்பாரு, பதவியிலேருந்து இறங்கினாரா, உயிரோடு இருந்தாரா, அப்படிலாம் நிறைய உண்டு. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைப்ரரியில் ரோ 40A 3rd ரோவில் இருக்குது. ஐ ஹோப் வளவலான்னு போச்சு தெரியும், பட் ஸ்டில் படிச்சுருங்க. தேங்க்யூ.